out. கார்னிவல் ஃபெஸ்டிவல் நடக்குது. ஸோ அதுக்கு நான் பிஸ்கெட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. பிஸ்கெட் 2 வகையான பிஸ்கெட், ஒன்று குக்கீஸ் ஒன்று, இன்னொன்று வந்து பீனட் குக்கீஸ் ஒன்று, ஒரு கேக் புட்டிங் ஒன்று செஞ்சேன். அதுவுமே கொடுத்து அனுப்பியிருந்தேன் நான். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் நாங்கள் பர்ச்சேஸ் கிளம்பணும். ஒரே நாளில் ரொம்ப வேலைகளை ஷஃபில் பண்ணி பண்ணேன். அதுதான் பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பிஸ்கெட்டுக்கு வந்துட்டு கடலெண்ணெய் தேவைப்படும். ஸோ அதுதான் ஃபில் பண்ணி வைக்கிறேன் நான். அதெல்லாம் ரெடி பண்ணால் தானே வேலையை ஆரம்பிக்க முடியும். நான் இந்த கேக்குக்கான அளவுகள் எல்லாமே, பிஸ்கெட்ஸ்க்கான அளவுகள் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். கேஸ்டர் சுகர் அரைச்சி வச்சுட்டேன். வேர்க்கடலை வறுத்துட்டு நல்லா கலர் மாறாமல் வறுத்துருக்கேன் இந்த தடவை. ஏன்னா ஸ்கூலில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வறுத்துருக்கேன். ஃப்ளார், மைதா, வேர்க்கடலை வறுத்தது அண்ட் தென் கேஸ்டர் சுகர், 3மே, அதாவது சர்க்கரையை பொடிச்சு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் இதில் கலந்துட்டேன். அண்ட் தென் வந்து 3/4 கப்பு வந்துட்டு கடலெண்ணெய் ஆட் பண்ணணும். கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உங்களுக்கு தேவையான சைஸில் பிஸ்கெட் இது பண்ணிக்கோங்க. ஒரு கோட் வந்துட்டு மில்க் வாஷ் கொடுத்துருக்கேன். அது மேலே கொஞ்சமாக ஆற வச்ச பால் வந்து மில்க் வாஷ் கொடுத்துட்டு ஒரு 2 வேர்க்கடலை வந்துட்டு அது மேலே பதிச்சிருக்கேன். எஸ், ஃபஸ்ட் பேட்ச் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே செகண்ட் பேட்சும் வச்சு எடுத்துட்டேன் நான். அவளுக்கு வந்துட்டு 30 குக்கீஸ் கேட்டிருந்தா. இதில் 40 குக்கீஸ் வச்சுருக்கேன். மீதி இந்த குக்கீஸ் தான் இருக்குது. இது வீட்டுக்கு வச்சுட்டேன். அவங்களுக்கு வேணும்னா திருப்பி செஞ்சு தான் கொடுத்துருவேன் நான். இது அவளோட கார்னிவலுக்காக பண்ணது. ஸோ 40 எடுத்து வச்சு, அவள் 30 தான் கேட்டாள். பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா இருக்கட்டுமே 40 எடுத்து வச்சு இதில் பேக் பண்ணிட்டேன். இது வந்து நெக்ஸ்ட் வந்து புட்டிங், கேக் புட்டிங் அது ரெடி பண்ணுறதுக்காக, சாரி, சாக்லேட் ஃபட்ஜ் கேக், சாரி ஐ ஃபர்கட், சரியா, அதுக்கு ரெடி பண்ணிட்டேன். இது வந்து ஜனனி, அவங்க வந்துட்டு ஆல்ரெடி இவங்களுக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்ததுனால அவளே பண்ணிடுவாள். ஸோ இந்த குக்கீஸ் மட்டும் அவளே பண்ணால், டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணி பண்ணிட்டாள். அவள் இந்த சைட் பண்ணிட்டு தான், நான் இந்த பக்கம் வேலை பார்த்துட்ருந்தேன். சர்க்கரை பொடிச்சு வச்ச சர்க்கரை, 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், அண்ட் தென் 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, அண்ட் தென் பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூனு. சாரி, அதில் மென்ஷன் பண்ணுறேன் பார்த்துக்குங்க. இது பேக்கிங் பவுடர் வந்துட்டு அந்த பேக் மேலே இருந்தது எக்ஸ்பைரி டேட்டோடு சேர்த்து கட் பண்ணி அது உள்ளே நான் போட்டு ஸ்டோர் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் 1/4 கப்பு, அண்ட் தென் மில்க் 1/2 கப்பு சேர்த்தோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் போல் பால் ஆட் பண்ணணும். பால் வந்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருக்கணும், சுட சுட இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில். இதுக்கப்புறம் இந்த கேக் மேலே வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அதே மாதிரி கோகோ பவுடர், சுகர் எல்லாமே கலந்துட்டு அது மேலே மெதுவாக ஊற்றணும். பள்ளமாகாத அளவுக்கு அந்த கரண்டியை வச்சுக்கிட்டே ஊற்றணும். இது ஆல்ரெடி என்னோடய vlog பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் இது ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் நிறையா வாட்டி.
பட் இருந்தாலும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன்றதுனால நான் இது எல்லாருக்குமே சொல்கிறேன். சின்னதாக சாக்லேட்ஸை பொடிச்சு அது மேலே போட்டு விடுங்க, தூவி விடுங்க. அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி எனக்கு என்னென்னா, நான் ஸ்கூலுக்கு போனப்போ அந்த இந்த இந்த கேக் எந்த இது ஃபட்ஜ் வந்துட்டு போகாதுன்னு நினச்சேன். நான் ரொம்ப டார்க் டேஸ்டோடு இருக்கும், அது போகாதுன்னு நினச்சேன். பார்த்தா அதுதான் ஃபஸ்ட்டு காலியாச்சோம். அம்மா எல்லாமே தீர்ந்து போச்சு. இந்த குக்கீஸ் எல்லாருமே அங்கே போனவொடனே எனக்கு ரொம்ப பாராட்டினா. சின்ன குழந்தை முதல் கொண்டு ஆண்டி கேக் நீங்களா பண்ணீங்க, நல்லா இருந்தது அப்படின்னா. பிஸ்கெட் குக்கீஸ் எல்லாமே. ஒரு குழந்தை வந்துட்டு என்கிட்ட ரெசிபி கூட கேட்டா. சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கிட்டு வந்தேன் நான். இது நீங்கள் பார்க்குறது மறுநாள் காலையில் பார்க்குறீங்க. அதாவது கார்னிவல் டே அன்னைக்கு காலையில் போய் எல்லாருக்கும் டிஃபன் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டேன். அடுத்தது இன்னைக்கு அதே டேயில் வந்துட்டு நான் கார்னிவல் போயிட்டு வந்துட்டு எனக்கு 3 வேலை இருந்தது. இன்னொன்று புடவை எடுக்க போகணும், அண்ட் தென் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மீட்டிங். இது எங்களுக்கு மந்த்லி நடக்கிற மீட்டிங். இது அது ஒரு என்ஜாயபிள் டேன்னே சொல்லுவேன் எனக்கு. அதனால் அதுக்குமே ரெடி பண்ணேன். இன்றைக்கி ஆக்சுவலி என்ன ஸ்பெஷல்னால், ஒவ்வொருத்தர் ஒரு டிஷ் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். அந்த டிஷ்ஷஸ் வந்து எல்லோரும் அங்கே சேர்ந்து ஒன்றா சாப்பிடுவோம். நான் வந்து ஃபிஷ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன், வறுவல் மீன். ஸோ ஃபிஷ் எடுத்துகிட்டு போனேன். அதுக்காக என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட காலையிலேயே வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு அவங்களும் கரெக்டாக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நான் வந்துட்டு 11 o'clock ஸ்கூலில் இருக்கணும். அதுக்குள்ளே மார்னிங் இதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டேன். காரெல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். போயிட்டு வந்துட்டு கார்னிவல் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் செஞ்சு எடுத்துகிட்டு போகணும். 1 o'clock வந்து ஃப்ரெண்ட்ஸோட மீட்டிங்கு. ஸோ காரம் போட்டு இதையும் உள்ளே வச்சுட்டேன். நெத்திலி வாங்கிட்டு வந்திருந்தாங்க குட்டி குட்டி, அதையும் காரம் போட்டு உள்ளே வச்சுட்டேன். அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு மெதுவாக கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணேன். அதே மாதிரி ஒரு காஃபியை போட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்து குடிச்சிட்டு, எங்கே ரிலாக்ஸ்டாக குடிக்க முடிஞ்சது, ஓடணுமே திருப்பியும். இந்த எப்போவுமே மந்த்லி 1லேருந்து 10 வரைக்கும் கொஞ்சம் ஓட்டமாக இருக்கும். ஏன்னா நிறையா வேலைகள் இருக்கும். வீட்டில் மட்டும் இல்லை, வெளி வேலைகளும் இருக்கும். பேங்க் போகிறது, அந்த வேலை இந்த வேலை இருக்கும். ஆக்சுவலி இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, நெத்திலி குருமா பண்ணிட்டுருக்கேன். ஆஸ் யூஷுவல் குருமா தான் இது. இதில் வந்து பட்டை, அப்புறம் இலை போடுவோம், லவங்கம் போடுவோம், சோம்பு போட்டு தாளிப்போம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, அவ்வளோதான். 3 பச்சை மிளகாய் போட்டேன். இது மட்டும்தான் இன்றைக்கி காரம். நான் மிளகாய் பொடி போடல இந்த தடவை. அவங்கவுங்களுக்கு கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சோண்டு கரம் மசாலா போடுறேன். இலையும் பட்டையும் போட்டு தாளித்தேன். பட் இருந்தாலும் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருப்பேன். இது என்னோட ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்ச குழம்பு. இது நெத்திலி, இது பேர் அவங்க அம்மா வைப்பாங்களாம், நெத்திலி தித்திப்புன்னு சொல்லுவாங்க. நான் நெத்திலி குருமான்னு பேர் வச்சிட்டேன் அதுக்கு. ஆக்சுவலி குருமா தான் அது. ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது மீன் போட்ட உடனே. அதே மாதிரி கலரவும் கூடாது. இங்கே பாருங்கள் எப்படி வெந்து வெடிச்சு போச்சு. அவ்வளோதான். இந்த மீன் அப்படி ஒரு 2 நிமிஷத்தில் கொதி வந்ததுன்னா ரெடி ஆகிடும். அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சைட் பை சைட் க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு டைம் எடுத்தேன்னா நான் வெளியில் கிளம்ப லேட் ஆகிடும். அந்த வேலையெல்லாம் முடிக்கும்போது அடுப்பையும் க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன். நிறைய பேர் கை சுட்டுப்பீங்க, அதையும் பார்த்து செய்யுங்க. நானுமே ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் இருந்தது. கல்யாணம் ஆகி வந்த புதுசில் கையெல்லாம் காயமாக இருக்கணும். நான் மட்டும்தான் கிச்சனில் சமைக்கிற மாதிரி. அப்புறம் ஓகே தெரிஞ்சிருச்சு எதுக்கு இந்த அவசர வேலைன்னு. ஸோ எல்லா வேலை முடிஞ்ச பிறகு தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். இது எனக்கு எப்போவுமே ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் அதை பண்ணிட்டேன். ஆக்சுவலி குருமா வச்சேன் இல்லையா,
ரைஸ் வந்துட்டு நான் ஆர்டினரி ரைஸ் வைக்கல, இது பஹாரா ரைஸ்னு பகாரா ரைஸ். இது வந்து தெலுங்கு பீப்புள்ஸ் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுறது. நம்ம எப்படி பிரியாணி கலருவோமோ அதே தான், பட் பச்சை மிளகா போடுவாங்க. கொத்தமல்லியும் புதினாவும் வந்துட்டு ரெண்டும் ஈக்குவல் அமௌண்ட்டில் பொடியாக அரிஞ்சிட்டு போடுவாங்க. மற்றபடி பிரியாணிக்கு தாளிக்கிற எல்லா ஐட்டமும் இதில் ஆட் ஆகும். நான் காயெல்லாம் போடல, ஏன்னா குருமா பண்ணிட்டதுனால அதுக்கான ரைஸ் மாதிரி இதை பண்ணி வச்சேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. தான் ஃபஸ்ட் டைம் நானுமே ட்ரை பண்ணுறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னவோ பெரிய அதிசயமாக இருக்கும்னு நினச்சேன், பட் ரொம்ப சிம்பிள். அவசரமாக போகிற வெளியில் கிளம்புற அன்றைக்கி இதெல்லாம் வந்து சிம்பிள் சமையல், 1 pot ரைஸ்ன்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி. இதோ பொடிச்சு வச்ச கொத்தமல்லியும் புதினாவும் அரிஞ்சு வச்சுருங்க, நல்லா அலசிட்டு அதையும் இதில் சேர்த்துட்டேன். நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதித்த உடனே ரைஸ் போடுங்க. நான் யோசித்த ரைஸ் எப்பயோ பண்ணி ஊற வச்சுட்டேன்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் பண்ணேன். அதுவும் வேகமாக அது கொதிக்கிறதுக்குள்ளே இதை அலசிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டேன். ரைஸை போட்டு கலரிட்டா இந்த மாதிரி போட்டு கலர்னா ரைஸ் கொஞ்சம் எண்ணெய் பட்டு அதில் வதங்கி வந்ததுன்னா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது. இது நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். மேபி பிகினர்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்காக இருக்கலாம். இது மஞ்சள் பொடி, உப்பு, தேவையான அளவு, இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டுருக்கேன். ஆக்சுவலி எப்போவுமே பிரியாணி ரைஸ்க்கு நான் 1க்கு 1.5 தான் தண்ணி வைப்பேன். இது கொஞ்சம் ரைஸ் மெத்தன்னு வேணும்னு சொல்லிட்டு 1க்கு 2 அப்படின்ற மாதிரி 1:2 ரேஷியோவில் தண்ணி வச்சேன். 1:2 மத்தலப் ஒரு கிளாஸ் ரைஸுக்கு 2 glass ஆஃப் வாட்டர்ஸ். எங்கள் வீட்டுக்காருக்கு குருமானா அதில் முட்டை இருந்தே ஆகணும். வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கணும். ஸோ வேக வச்சு அதையும் உரித்து அதில் போட்டு மூடிட்டேன். ஆக்சுவலி நான் வெளியில் போகிறேன் இல்லையா, ஸோ ஐஷு வந்துடுவா. ஐஷுவும் அவங்க அப்பாவும் சாப்பிடுவாங்க. நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நான் லேட்டாக வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஐஷுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஏன்னா அவளுக்கு மார்னிங் காலேஜ் கிளம்பிட்டா. அவ்வளோதான். இப்படி வந்து கொஞ்சம் செடியை பார்த்தேன், ஏன்னா டைம் கிடையாது, வேகமாக ஓட்டம் பிடிக்கணும். ஸோ குளித்தேன், கிளம்பிட்டேன் ஸ்கூலுக்கு. அப்படியே பேர் சிப் அண்ட் பைட்ஸ். அவங்க மேம் கூட சொன்னாங்க பிஸ்கெட் குக்கீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாங்க. அங்கே ஒரு half an hour செலவு பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் பக்கத்தில் நல்லிக்கு போயிட்டோம். ஏன்னா என் பாப்பாவுக்கு தான் புடவை எடுக்கிறேன், பெரியவங்களுக்கு அவங்க தான் கேட்டால் எனக்கு இந்த தடவை புடவை எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். ஏனோ தெரியல, சரி இன்னும் இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ ரொம்ப லென்த்தியாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இதோட கண்டினியூஷன் அடுத்த vlogல பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.